இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க போயிருந்த எங்க தெரியல சொல்லு எங்கடா போன சொல்ற மாதிரி கேட்கற சொல்றான் மண்டி போட்டு ஓட சொன்னா போடணும் போட்டுக்கிட்டியா சொல்ற வாஜி தாங்களே அழைத்த காரணம் உச்சித தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மந்திரி இல்லைன்னா மந்திரி இல்லைன்னா தலைவனா இருப்ப நீ நிற்ப நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டாதான் நீ ஜெயிக்க எப்படியா நீ தலைவரா நிக்குவ நாங்க ஓட்டு போட்டாதான் நீ ஜெயிக்க முடியும் சரி அரசே உன் பாதத்துல பர்றாக்கு கொல்றதுலே இருக்கீங்க ஒருத்தன் இல்லாத அதனால இன்றைக்கு என்ன வேலை உங்களுக்கு உச்ச தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய மகன் மார்கண்டனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது புறப்படுங்கள் பாத்துக்காரே அரகர மகாதேவா காலகா பரி மனோகரா கங்கா நிலகண்டனி ஸ்ரீக்கடையூர் ஈசனி ஓம் நமச்சிவாய காலகா சூடாயுதம் கொண்டு யமதூதமய சுத்தில சுந்திக் கொண்டார் சாமி வெற்றி வேலாயுதம் என்று கூப்பிடும் வேலை தண்ணி அந்த மட்டிலா வள்ளி தெய்வானை விட்டு மயிலிட்டு இறங்கி ஓடோடி வந்து கற்பாய் என் தெண்டாயுதவாணி முருகா நாங்கள் சென்றோம் அவரிடத்தில் அந்த பாலகனை கண்டோம் என்ன செய்கிறான் என்றால் மண்ணை பிடித்து ஒரு சிவலிங்கமாக வைத்து அதுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றான் உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது
அப்படின்ட்டு பொக்கம் போக முடியல, அவன் இடத்தில் பேச முடியல. ஓ அனல் எரியுது. ஆமா, அவன் செய்யக்கூடிய பூசையாகப்பட்டது அனலாக எங்களை தீக்கின்றது. அதனால பக்கம் போக முடியல சுவாமி. சரி, நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, நானே சொல்கிறேன். ஆகட்டும். மார்கட்டா, அரகர மகாதேவா, எங்கடா புளுத்துறான் அரகர மகாதேவாங்க? ஓம் நமச்சிவாயா. ஆஹா, நீ எழுந்து மாதா. மார்கட்டா, நீயோ எழுந்து அரகர மகாதேவா, திருக்கடையூர் இசனி சிவகாமி நேசனி. கருன்னு ஒரு கல்லை வச்சுக்கிட்டு சாமி, இதுக்கு வேற எண்ணெய் காப்பு வேற புளுத்தணும். ஏண்டா நாங்கெல்லாம் ஊர் ஊரா வரி தேய்ச்சி இப்படி சண்முகண்ணாட குமாரண்ணாட்டன் நாங்க நோம்பி போடுறது. இந்த கல்லுக்கு எண்ணெய் காப்பு புளுத்தி நீ சாமி சாமின்னு கும்பிடுற. எங்கடா இருக்குது உன் சாமி? திருக்கடையூர் இசா. ஈசன் கொடுத்து வர இன்னையோட முடிஞ்சு போச்சு. வர முடியுமா முடியாதா? ஐயோ அந்த கானு வந்து வர முடியாது. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயம் புலத்துறான். வருவே வர மாட்டியா? சிவா சிவா. சரி, கிடையாது. ஓடி பாத்துங்க. ஓம் நமச்சிவாய. அரகர மகாதேவா, கபரி மனோகரா, திருக்கடையூர் ஈசனி, என் காலச்சொம்பார மூர்த்தியே, இந்த கல்லான ஆவடையாரில் பிரசண்டமாகி இந்த பக்தனுக்கு அருள்பாலித்த என் கருணை கடலே, நமஸ்காரம் சுவாமி.
இன்னிலிருந்து என்றும் உன்னுடைய ஆயுள் 16 பெற்று சாமி மகண்டா உன் பக்தியை மெச்சது இங்கிருந்து உனக்கு என்றும் என்றும் என்றைக்குமே 16 ஆயுள் சிரஞ்சீவி ஆயுள் என்று இந்த அதிகாலையில் என் அருள்பாலித்த என் கைலாசம் பதியே அளவோடு அண்ணா அம்மா அண்ணா பூமாதேவி நான் பூமாதேவி பேசுகிறேன். யமன் இருக்கும் வரை இருப்பார் பிழைப்பார் இறப்பார். இப்போது யமன் மாண்டு மடிந்து விட்டார். உலகத்திலே பிறப்பது மட்டும்தான், இருப்பது இல்லை. ஏன்னா என்னால் கையால் ஏந்த முடியவில்லை, பூமி பாரம் என்னால தாங்க முடியவில்லை. இதுக்கு ஏதாவது ஒரு வழி. இப்ப யமனே மாண்டு மடிந்து விட்டால் என்னால சமக்க முடியல அண்ணா. ஆனால் எவன் சிவபெருமான் இவனை தள்ளி தளத்திலே தள்ளிய உடனே எவன் மூச்சியாகி விட்டான். சரி, அதற்குள்ள பிறப்பது 1000. ஆமா, அந்த இறப்பது நின்னே போச்சு, உண்மை இறக்கவே இல்லை. இல்ல, பிறக்கிறது மட்டும்தான் பிறந்து இருக்குது. ஆமா ஆமா, அதனால பூமி பாரம் தாங்க முடியவில்லை. உண்மை அண்ணா என்று கேட்கிறாயே, உண்மை. நான் அப்படியே உனக்கு நான் பூமி பாரத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், நீ கவலை கொள்ள வேண்டாம். அப்படியா? இப்பொழுது பூமாதேவியான முறையிடுகிறாள். பூமியில பிறப்பு மட்டும் இருக்கு, இறப்பே இல்ல, சாவே இல்ல. பூமியை பாரம் தாங்க முடியல. அதனால சிவன் விஷ்ணு பிரம்மா 3 தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து பூமாதேவி முறையிட பூமாதேவியுடைய ஆசைக்கிறங்க கைலாசபதியா ஈசன் மண்ணிலே சாய்ந்த ஜலத்துல பீமன் யம தர்மனை எழுப்புகிறார். ஐயா, மும்மூர்த்தி தேவர்களே, என்றைக்கு நான் மாண்டு மடிந்தேனோ இனிமேலு எனக்கு இந்த பதவியே வேண்டாம். பாலி எம்மன் வந்தான் பிடிச்சான், என் பையனை பிடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வருகிறேன், எனக்கு இந்த பதவியே வேண்டாம். யம தர்மனே, நீ நீதி அழியாத மன்னன். ஆனா உன்னை போல ஒரு நீதி வாய்ந்தவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் உன்னை எதற்காக உன்னை சிவபெருமான் நான் எட்டி விதைத்தேன் என்றால், ஆனால் இந்த மார்கண்டனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது, எனக்கு ஆயுள் முடியவில்லையே. ஏன் என் மீதிலே நீ பாசத்தை வீச வேண்டும்? லிங்கத்தின் மீதில் பாசத்தை வீசியதனால் அந்த கோபம் தாங்காமல் உன்னை நான் உதைத்து ஜலத்திலே தள்ளினேன். ஆனால் உன்னை கொல்லவில்லை. மூச்சாரி இருந்தாய். உன்னை எழுப்பி கொடுத்த உடனே எத்தனை சொன்னாலும் இந்த பதவி எனக்கு வேண்டாம். இந்த பதவியை நீயே தான் ஆள வேண்டும். வேண்டாம் வேண்டாம், கெட்ட பேர் வரும், வேண்டாங்கிற. இனிமேல் உன் மீதில எப்பவுமே கெட்ட பேர் வராது. என்ன காரணம்? எப்படி வரும்? யமன் பிடித்தான் என்று வராது. சரி, அதுக்கு வழி. அதனால இறந்து விட்டான், வண்டியில போய் இறந்து விட்டான், கிணத்திலே விழுந்து இறந்து விட்டான், மரத்து மாலையில் விழுந்து இறந்து விட்டான், வீட்டுக்கு மேலே நின்று விழுந்து இறந்து விட்டான். இப்படி பலவாறான விபத்துகள் வந்துவிடும். ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை பண்ணி அடிபட்டு, ஆனா அவன் கத்தியிலே வெட்டி விட்டான். இப்படிதான் பழி வருமா தவிர யமன் பிடித்தான் என்ற பழி இன்றோடு உனக்கு வராது. நீயேதான் இந்த உலகத்துல யமனாக இருக்க வேண்டும். அப்படியே உட்காருங்க, இன்னும் ஒரு கிட்ட நீர் வாங்கிட்டு போயிருங்க. என்ன பண்ணி செத்தான்? வண்டியில விழுந்து முட்டு போண்டா கரகாட்சி போட்டாண்டு விழுந்து செத்துந்தா கூட எடுத்தாங்க. முட்டு போண்டா நேற்று நல்லா இருந்தான். ஐயா வண்டியிலே வந்தானே விழுந்து செத்து போயிட்டாங்க. ஐயோ, அது போல சாமி இப்ப காதால கேட்டீங்கல்ல வாணி? ஆமா யமதர்மனே, இப்ப காதால கேட்ட கேளும் சபையோர்களே, விழுந்து செத்து விட்டான் என்று கேளும்